9வது நம்ம பார்க்க போறது ஆர்ம் பேண்ட்ஸ் ஆஃப் சிவா, அதாவது சிவனுடைய காப்பு. இந்த பேரை கேட்டதுமே எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, இதோட ஆரிஜின் வந்து இந்தியா தான். இந்திய கடவுளான சிவன் பயன்படுத்திய இந்த காப்புக்கு ஒரு விசேஷமான சக்தி இருக்கு. ரொம்பவே ஒரு பயங்கரமான சக்தி அப்படின்னு சொல்லிடவே முடியாது. இந்த காப்பை மட்டும் ஒருத்தர் கையில மாட்டினாரு அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 2 கைகள் முளைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது 4 கைகளா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஹிந்து மித்தாலஜில ஏகப்பட்ட கடவுள்களுக்கு வந்து 2க்கும் மேற்பட்ட கைகள் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதோட ஒரு சின்ன ரெஃபரன்ஸா தான் இந்த இடத்துல இந்த காப்புக்கு இந்த மாதிரியான ஒரு பவர்ஸை வந்து கிரியேட்டர்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. மற்றபடி இது தன்னோட யூசருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தையோ இல்லை டியூரபிலிட்டியோ கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படலை. ஜஸ்ட் 2 கைகளை கொடுக்கும், அவ்வளோதான். வேற எந்த எக்ஸ்ட்ரா பவர்ஸையும் வந்து கொடுக்குற மாதிரி இது வரைக்கும் சொல்லப்படலை. ஒருவேளை எக்ஸ்ட்ரா பவர்ஸ் வந்து கொடுத்து இருந்திருக்கலாம். ஆனால் அதை பற்றி சீரீஸில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை. குறிப்பாக அந்த இது காட்டப்பட்ட அந்த ஸ்ட்ரிங் ரேப் அப்படிங்கிற அந்த எபிசோட்ல வந்து இது முதலும் கடைசியுமா அதிலேயே காட்டி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வேற எந்த இடத்துலையுமே இதை காட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் இதோட பவர்ஸை வந்து நம்மளால எலாபரேட்டா புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறதா உண்மை. ஒருவேளை இன்னொரு 2 எபிசோட்ல காட்டியிருந்தாங்க காப்பை வந்து நம்ம ஹாக்கு யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட பவர்ஸை வந்து நம்ம இன்னும் மென்மேலும் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருந்திருக்கும். ஆனா காட்டல அப்படிங்கிற பட்சத்துல இதோட பவர்ஸ் இப்போதைக்கு 2 கைகளை எக்ஸ்ட்ரா கொடுக்கும், அவ்வளவுதான்.